இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மாலை நேரத்திலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். வேதத்தின் வெளிச்சம் என்ற வார்த்தையின்படி பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டவருடைய வாழ்க்கையின் அனுபவம் எப்படி இருக்கும் என்று வேதத்தின் வசனங்களை கொண்டு நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். முதலாவது, அவர்கள் ஆவிக்கேற்றபடி நடக்கிறார்கள். இரண்டாவது, கனி நிறைந்த ஒரு அனுபவத்தை உடையவர்களாக காணப்படுகிறார்கள். கனி நிறைந்த அனுபவத்திலே அன்பு ஒரு பிரதான கனியாக கலாத்தியர் 5:22 நேற்று தினத்திலே நாம் தியானித்தோம். இன்றைக்கும் சந்தோஷம் என்று வேதம் சொல்லுகிறது. கலாத்தியர் 5:22 ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம். நாம் வேதத்திலே வாசிக்கின்ற பொழுது ஆண்டவர் நமக்கு மகிழ்ச்சியை கொடுக்கிறவர், நமக்கு சந்தோஷத்தை கொடுப்பவர் என்று சொல்லி நாம் பரிசுத்த வேதாகமத்திலே வாசிக்க முடியும். ஏனென்றால் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்றெல்லாம் நாம் பரிசுத்த வாக்கியங்களிலே தெளிவாய் வாசித்து அறிகிறோம். ஒரு விசுவாசியினுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை அவர் கொடுக்க போதுமானவராக இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, உலகம் தரக்கூடாத சந்தோஷத்தை நான் உங்களுக்கு கொடுத்தேன் என்று பரிசுத்த வேதாகமத்திலே ஆழமாய் வாசிக்க முடியும். நாம் காண்கின்ற இந்த உலகம் சந்தோஷம் இல்லாமல், மகிழ்ச்சி இல்லாமல், ஒரு சோர்வோடும் கவலையோடும் வாழுகின்ற அநேக ஜனங்களை நாம் பார்க்க முடியும். ஆனால் எந்த ஒரு மனிதனை, எந்த ஒரு குடும்பத்தை, எந்த ஒரு மனுஷியை பரிசுத்த ஆவியானவர் நிரப்பி இருக்கிறாரோ அவர்கள் கர்த்தருக்குள் சந்தோஷமாய் இருக்கிற அனுபவத்தை பெற்றிருக்கிறார்கள் என்று வசனம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது. ஒரு மனிதனுக்குள் எப்பொழுது சந்தோஷம் வருகிறது என்றால், அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது, சமாரியாவில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. ஏனென்றால் ஒருவேளை சிதறடிக்கப்பட்டவர்கள் எங்கும் திரிந்து இயேசு கிறிஸ்துவின் வசனத்தை குறித்து பிரசங்கித்தார்கள். பிலிப்பு எங்கும் தெரிந்து சுவிசேஷ வசனத்தை சொன்னான். அதை ஒருமனப்பட்டு கேட்டவருடைய வாழ்க்கையிலே அசுத்த ஆவி புறப்பட்டது, கட்டுகள் கலந்தன. வேதம் சொல்லுகிறது, திமிர்வாதக்காரரும் சப்பானிகளும் குணமாக்கப்பட்டார்கள். எனவே சமாரியா பட்டணத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று என்று வேதம் சொல்லுகிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, சகோதரியே, நீ சுவிசேஷ வார்த்தைகளை, நற்செய்தியாகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து நீ கேள்விப்படுகின்ற பொழுது, அதை கவனமாய் கேட்டு உன் இருதயத்திலே பதித்து கொள்ளுகின்ற பொழுது உனக்குள்ளே ஆண்டவர் சந்தோஷம் தருகிறார். ஒருவேளை உன்னுடைய சாபத்தின் கட்டுகள், உன்னுடைய பலவீனத்தின் கட்டுகள் இயேசுவின் நாமத்தினாலே முறிக்கப்படுகிறது. ஒருவேளை சமாரியா பட்டணத்திலே மிகப்பெரிய சந்தோஷம் உண்டாயிற்று சுவிசேஷத்தின் நிமித்தமாய் என்று நாம் கர்த்தருடைய வேதத்திலே தெளிவாய் வாசிக்க முடியும். பிலிப்பியர் 4:11 அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் சொல்லுகிறார், நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மனரம்யமாய் இருக்க கற்றுக்கொண்டேன் என்று சொல்லுகிறார். நான் வாழ்ந்திருந்தாலும் சரி, தாழ்ந்து போனாலும் சரி, ஆனால் நான் கிறிஸ்து இயேசுவுக்குள் மனரம்யமாய் சந்தோஷமாய் இருக்க கற்றுக்கொண்டேன் என்று சொல்லுகிறார். ரோமர் 14:7 நாம் வாசிக்கின்ற பொழுது, தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷம் என்று வசனம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது. என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, உடைய வாழ்க்கையிலே நீ எந்த நிலைமையில் இருந்தாலும் மகிழ்ச்சியோடு கூட இருக்க வேண்டும் என்றால் இந்த பரிசுத்த ஆவியானவர் உனக்கு தேவை என்பதை குறித்து வசனம் நமக்கு ஆழமாய் கற்றுக் கொடுக்கிறது. விசுவாச வாழ்க்கையிலே இந்த பரிசுத்த ஆவியானவரை நாம் பெற்றுக்கொள்ளுகின்ற பொழுது அவர் நம்முடைய நினைவுகளை அறிந்திருக்கிறார், அவர் நம்முடைய தேவைகளை சந்திக்கிறார். அது மாத்திரமல்ல, விசுவாச வாழ்க்கையிலே அவர் நம்மை உறுதியாய் நடத்திவிட போதுமானவராக இருக்கிறார். எனவே ஆவியின் கனியாகிய சந்தோஷத்தினாலே நீங்கள் நிரப்பப்பட வேண்டும் என்றால்
இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இருக்கின்ற பொழுது நான் மிகுந்த சந்தோஷத்தோடு மிகுந்த மகிழ்ச்சியோடு கூட வாழ கற்றுக்கொள்ளுகிற ஒரு நபராக நாம் காணப்படுகிறோம். ஒருவேளை நம்மிடத்தில் இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி கர்த்தர் என்னை நடத்துவார், கர்த்தர் என் தேவைகளை சந்திப்பார் என்ற நிச்சயத்தோடு கூட ஆண்டவர் உங்களை பலமாய் நடத்த போதுமானவராக இருக்கிறார். எனவே நாம் பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்படுவோமே என்றால் எப்பொழுதும் சந்தோஷமாயிருப்போம். உன் சூழ்நிலையை கண்டு நீ பயப்பட மாட்டாய். உன் சூழ்நிலையை மாற்றி போட ஒருவர் உண்டு. அவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்று சொல்லி கர்த்தருக்குள் விசுவாசமாய் காணப்படுவாய். ஆண்டவர் உனக்கு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் நிறைவாய் கொடுக்க போதுமானவராக இருக்கிறார். கர்த்தருடைய ஆவியானவர் உன்னை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை உண்டு. உன் சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம், நித்திய மகிழ்ச்சி உன் தலையின் மேல் இருக்கும் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. நாம் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டு சந்தோஷமாய் வாழ கற்றுக்கொள்வோம். கர்த்தர் உங்களை நித்தமும் வழி நடத்துவார். மகா வறட்சியான காலத்திலும் கூட அவர் உங்களை போஷித்து நன்றாய் வழிநடத்த போதுமானவராக இருக்கிறார். ஒன்றுமே இல்லை என்றாலும் ஆவியானவர் உங்களை பலமாய் நடத்த போதுமானவராக இருக்கிறார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை பலமாய் நடத்துவாராக. ஆமீன், ஆமீன்.